நான் இப்ப இருக்கிற இடம் விருதுநகர் மாவட்டம் இனாம் ரெட்டியாப்பட்டிங்க. இது வந்து சாலை. இந்த சாலையில ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகள் பழமையான நாயக்கர்கள் காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோவில் வந்து இருக்குதுங்க. இத கோவில் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த உள்ள இருக்கிற இந்த சிலை அம்சம் பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறவர் தான் இந்த குறுநில மன்னர். இது அவருடைய மனைவி. இந்த கோவில பொதுவா என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா சதி கோவில் அப்படிம்போம். அதாவது நாயக்கர்களோட காலத்துல இப்ப இந்த குறுநில மன்னர் இறந்த பிறகு அவரோட அந்த ஈமச் சடங்குலே வந்து இவங்களும் வந்து அந்த தீயில போய் விழுந்துருவாங்க. அப்படிப்பட்ட உடன்கட்டை ஏறும்போது அவங்க நினைவா இந்த கோவில் வந்து எழுப்பப்பட்டிருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட கையில ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கும். இது வந்து அமர்ந்த நிலையில வந்து மன்னர் இருக்காரு. இது மன்னருக்காக எழுப்பப்பட்ட கோவில் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் வழிபாடும் இங்க நடந்திருக்குங்க. இது எல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய இந்த இது எல்லாமே வந்து அந்த விளக்கு மாடங்கள். இதே மாதிரி உள்ளேயும் நிறைய விளக்கு மாடங்களை நம்மளால பார்க்க முடியுது. வெறும் விளக்கு மட்டும் ஏற்றல, இவருக்கு அபிஷேகமும் நடந்திருக்குது. அதுக்குரிய ஒரு அந்த ஆதாரம் தான் இங்க இருக்கக்கூடிய இந்த கோமுகம். அதாவது தீர்த்தம் வரக்கூடிய கோமுகம் வந்து இங்க இருக்குதுங்க. ரொம்பவும் அழகா ஒரு சின்ன கோவிலா இருந்தாலும் ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க. இதுல நிறைய சிற்ப வேலைப்பாடுகளும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் வந்து எந்த அளவுல இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க. முடிந்த அளவு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஏன்னா நிறைய பேருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் இப்படி ஒரு பொக்கிஷம் இருக்குன்றது தெரியாது.